தலைப்புச் செய்திகள். நெல்லை டவுனில் அமைக்கப்பட்டுள்ள அரசு பொருட்காட்சியினை ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தீப் நந்தூரி அனைவரையும் வரவேற்றார். செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு, பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரபாகரன், விஜிலா சத்யானந்த், வசந்தி முருகேசன், சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்பதுரை, முருகையா பாண்டியன், கழக அமைப்பு செயலாளர் சுதா கே பரமசிவம், மாநகர மாவட்ட செயலாளர் பாப்புலர் முத்தையா, செய்தித்துறை இணை இயக்குனர் உல ரவீந்திரன், செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் சிவனபாண்டியன், உதவி செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் சீனிவாசன், அரசு அதிகாரிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் எம்பி விஜிலா சத்யானந்த் பேசியதாவது: வருமானம் பெர் கேபிட்டா இன்கம் ஒரு குடும்பத்தில் சராசரியாக ஒரு குடும்ப தலைவர் ஒரு நாளைக்கு குறைந்தது 500 ரூபாய் அவர் சம்பாதிப்பதற்காக அம்மா அவர்கள் உருவாக்கிய ஒட்டுமொத்த வளர்ச்சி, the holistic development, அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, அதைத்தான் இப்பொழுது அரங்கங்களாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி பேசியதாவது: ஒவ்வொரு துறையையும் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் தலை சிறந்து நிற்கிறது. அதற்கு காரணம் மாண்புமிகு அம்மா அவர்களின் மதிநுட்பம். சட்டத்தின் வெளியில் சரியாய் நின்று சாதனை படைப்பவர் நம் அம்மா. சமதர்ம சமுதாயத்தை பேணி காக்கும் சமூக நீதி சிற்பி நம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இந்த பொருட்காட்சி ஒவ்வொரு முறையும் மிக சிறப்பாக நடைபெற்றுகிறது. அதற்கு காரணம் என்றால் மாண்புமிகு அம்மா அவர்களின் நல்லாசையோடும் அவர்கள் வழி தந்த இந்த அரசை நடத்துகின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்களும் இந்த துறையின் அமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு அண்ணன் அவர்களின் மதிநுட்பத்தாலும் இந்த துறை மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் விளைவாக இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த பொருட்காட்சி, அதில் முதல் முறையாக தொடங்கிய பொருட்காட்சி இவ்வளவு ஆரம்பரமாக இருக்கின்றதை நினைத்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு பேசியதாவது: அதேபோல பாளையங்கோட்டையில் இருந்த விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரன் மணிமண்டபத்திற்கு மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 2016 மார்ச் 1ஆம் தேதி 64 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அம்மா அவர்கள் பொற்கரங்களால் திறந்து வைத்தார்கள். இவ்வளவு தியாக சீரர்களை கொண்டிருந்த மண் நமது திருநெல்வேலி சீமை. அந்த வகையிலே தான் எனக்கு முன்பாக பேசிய அத்தனை பேர்களும் இந்த மண்ணின் பெருமையை பற்றி எடுத்து சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த நேரத்தில் நான் ஒன்றை மட்டும் ஒன்று சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே தான் பல்வேறு சிறப்புகளை நெல்லை மாவட்டம் பெற்றிருக்கின்றது. மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளை நல்லாட்சி நடத்தியதன் விளைவாகத்தான் தொடர்ச்சியை பெற்று தொடராட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அம்மா அவர்கள் வாக்கு சத்திய வாக்காக நிச்சயமாக எதை சொன்னாலும் மாண்புமிகு அம்மா அவர்கள் உச்சரிக்கின்ற அத்தனையும் நடைபெறுகின்ற காட்சியைத்தான் இன்றைக்கு தமிழகம் கண்டு கொண்டிருக்கின்றது.